வெளியரங்கமாக போகிறது. அல்லேலூயா. என் வாழ்க்கையில அந்த மனதளமா இந்த வாழ்க்கையில தான் ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? அவருடைய மகிமையை வெளியரங்கமாக்க போகிறார். மறைத்து வைக்கலையம்மா, அவருடைய மகிமையை வெளியரங்கமாக்குகிறார். அல்லேலூயா. அவருடைய மகிமை என்ன பண்றாரு? வெளியரங்கமாய் மாற்றி அநேக கண்கள் காணும்படியாக செய்வாராம். அல்லேலூயா. எந்தெந்த இடத்துல எல்லாம் வைக்கப்பட்டு போகணுமோ அந்த இடத்துல எல்லாம் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாக போகுது. அல்லேலூயா. அதற்கு முன்னாடி ஆண்டவர் என்னென்ன செய்கிறார் அப்படின்றத நம்ம எடுத்து வாசிக்கலாம். அதே அதிகாரத்துல 7வது வசனம் 8வது வசனம் வாசிக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 6வது வசனமும் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 6வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இன்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்னத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றேன். அதற்கு மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மை எல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. ஹல்லேலூயா. மாம்சமெல்லாம் எப்படி இருக்காமா? ஒரு புல் செடி மாதிரி இருக்காமா? மாம்சமெல்லாம் எப்படி இருக்காமா? புல்லை போல இருக்காமா? அதனுடைய மேன்மை இருக்குல்லைங்களா? அதனுடைய மேன்மை என்னது? அதனுடைய மேன்மை என்ன சொல்லலாம்? அது அழகா பூக்குது, இது அழகா இருக்கிறது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? ஒரு புல்ல இருந்து புல்லெல்லாம் புல் மட்டும் இல்ல, வெளிக்காக செடிகள் என்னதான், சின்ன சின்ன செடிகள் பேர்லாம் என்னதான்? புல் தான். அது ஒரு அழகான பூ பூத்துச்சுன்னா அதனுடைய மேன்மை எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும். அதுவே அது கொஞ்சம் கரைஞ்சு போயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்? அதனுடைய மேன்மையெல்லாம் குறைஞ்சிடும். சரிங்களா? புல் வந்து நம்மளுடைய மாம்சம் எண்ணங்கள் எல்லாமே எப்படி இருக்காமா? புல் செடிகளை போலதான் இருக்காமா? அல்லேலூயா. அதை பூக்கிற பூ என்ன பண்ணாது? தாங்காது. அதனால என்ன பண்ண முடியாது? நிலைத்திருக்க முடியாது. அந்த புள்ளையும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்க மேன்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் என்ன பண்ணுவாரமா? நம்மளுடைய மாமிச எண்ணங்களை மாற்றி போடுவாராமா. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுடைய மகிமையை வெளிப்படுத்த சித்தமுள்ளவராகி ஆண்டவர் முதலாவது நம்ம என்ன பண்றாரா? நம்ம மாமிசத்தில் இருக்கிற நம்மளுடைய இந்த மாமிசமான சரீரத்தில் இருக்கிற சுபாவத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து என்ன பண்றாருமா? நம்மளுடைய மேன்மையா இருக்கிற ஒருவேளை தாழ்மை நம்மளுடைய மேன்மையா இருக்கலாம். நிறைய என்ன பண்ணுவாங்க? தாழ்மையில இருந்துக்கலாம், என்னால உயர் முடியலையே அப்படின்னு கலந்து இருக்கலாம். ஒருவேளை என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய மேன்மை எல்லாத்தையும் அடைந்ததா இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் ஆவியை அந்த புள்ளி மேல ஊதுவேன். அல்லேலூயா. மாம்ச இடங்களிலிருந்து வெளியே வர முடியாம கர்த்தரை ஆராதிக்க முடியாதபடிக்கு ஒரு தடை இருக்கு இல்லையா? அதன் மேல ஆண்டவர் என்ன பண்ணுவாருமா? அவருடைய ஆவியை ஊதுவார். அல்லேலூயா. வேத வசனம் அப்படிதான் சொல்லுது. அவருடைய ஆவியை ஊதுகிற போது அந்த மாமிச எண்ணங்கள்லாம் என்ன ஆகுதாமா? உலர்ந்து போயிடுமா? உலர்ந்து போன செடி உயிர்க்குங்களா? உயிர்க்குங்களா? நம்ம நினைக்கிறோம் இந்த மாம்சத்துல பாவம் பண்றோம் இல்லைங்களா? இந்த மாம்சத்துல தேவையில்லாத யோசிக்கிறோம், சிந்திக்கிறோம், இப்படி ஆயிருக்கும் அப்படி ஆயிருக்கும் சிந்திக்கிறோம் இல்லைங்களா? அந்த எண்ணத்தை எல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அவருடைய ஆவியை அனுப்பி உலர செய்கிறாராமா. அந்த எண்ணங்கள்லாம் உங்களை வளர விடாதபடி தடை செய்கிறது, உங்களை ஆண்டவர் பிரகாசிக்க விடாதபடி தடை செய்கிறது. அந்த எண்ணத்தின் மேல என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். அது என்ன ஆயிடும்? கருகி உலர்ந்து போயிடும். அல்லேலூயா. அது என்ன பண்ணிடுமா? உலர்ந்து போயிடும். அது மேல இருந்துச்சுல ஒரு மேன்மை, அது மேல இருந்துச்சுல ஒரு பூ, அது அதனுடைய மகிமையா, இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேன்மையெல்லாம் என்ன பண்ணிடுவாருமா? உதிர்ந்து போக செய்வார். அல்லேலூயா. அப்படின்னா பழைய சுபாவங்கள், பழையதான எல்லா காரியத்தையும் என்ன பண்ணுவாரு? ஆண்டவர் அவருடைய ஆவியை ஊற்றி, அவருடைய ஆவியை ஊதி ஒரு பிள்ளை உணர்ந்தது போல நம்மளுடைய மாமிச எண்ணங்கள் நம்மளால செயல்பட முடியாதபடி இருக்கிற கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள முடியாததுக்கு தடையாதவர்களே என்ன பண்ணுவாராமா? நம்மளை விட்டு உதிர்ந்து போகிற மாதிரி செய்வாரா? அதுக்கு என்ன பண்ணுமா? முதலாவது கர்த்தருடைய ஆவி நம்ம மேல ஊற்றப்படணும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்ணுமா? நம்ம மேல ஊற்றப்படணும். அப்ப என்ன பண்ணணும்? சீக்கிரமா இதெல்லாம் உலர்ந்து போயிடும். அல்லேலூயா. சீக்கிரமா அந்த கடும் சூரியன் உதித்து புள்ள எப்படி சாகப்படணும்? எப்படி யோசிச்சு பாருங்க. அந்த கடுமையா சூரியன் நல்லா வளர்ந்து சொல்லி வேகமா வளர்ந்த புள்ள எல்லாமே அது சாகிறதுக்கு என்ன பண்ணும்? பிடிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அது கொஞ்ச நாள் கிட்ட என்ன ஆயிடும்? அதுவாகவே சூரிய ஒளி தாங்காம எப்படி அது வந்து கலந்து போகுமோ அவருடைய மகிழ்வுக்குள்ள நம்ம நிலைநாட்டப்படும் போது என்ன ஆகும்? நம்மளை அறியாமல் நம்மளுடைய சுபாவங்கள் நம்மளோடு போராடி கொண்டிருக்கிற இச்சையான எண்ணங்கள் என்ன இடமா இருந்தாலும், பாவத்தின் எந்த எல்லைகள் இருந்தாலும் நம்மளுக்கு
மறைஞ்சு போச்சு. இது மகிமையெல்லாம் உதிர்ந்து போச்சு. இது அழகானதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? உதிர்ந்து போயிடுச்சு அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அதெல்லாம் அவருக்கு ஏற்ற பாத்திரமா எடுத்து பயன்படுத்துவாராமா. ஹல்லேலூயா. இந்த ப்ராசஸ் என்னது? ரொம்ப லேசானது கிடையாது. இந்த ப்ராசஸ், இந்த செயல், இதனுடைய இது எப்படி இருக்குமா? ரொம்ப கடினமானதா இருக்கும். ஹல்லேலூயா. அவர் டெய்லி அந்த ஆவியை நம்ம மேல ஊறி நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த சுபாவங்களை எல்லாம் எடுத்து போட எப்படி இருக்கும்? வெறுமையா இருக்கும், ஒன்றுமே இருக்காது. ஒரு காலத்துல ஆண்டவரை கேட்டேன், நீ இதுக்கு மேல உடைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையே, அப்பயும் உடைச்சாரு. இதுக்கு மேல எனக்கு உடைக்கிறதுக்கு எந்த ஒரு இதுவுமே ஆண்டவரே, ஒரு டிராப் கூட இல்லாதது அப்படின்னு அப்பயும் உடைக்கிறாரு. எதுக்காக? அவருடைய மகிமையை வெளிப்படுத்தணும். ஹல்லேலூயா. அவருடைய மகிமை நம்மளை கொண்டு வெளிப்படுத்தணும். அப்ப நமக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் உடைத்து வெளியே கொண்டு வரணும். ஹல்லேலூயா. உடைக்கப்படணும் என்று நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த ஜென்ம சுபாவங்கள் உடைக்கப்பட்டு அந்த மகிமையான தேவனுடைய பிரகாசம் நம்ம மேல வந்து அடுத்தவர்கள் கண்ணையில் உதிக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எடுத்து நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 60வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். ஹல்லேலூயா. நம்ம எழும்பி பிரகாசிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணும்? அவருடைய ஒளி நம்ம மேல உதிக்கணும். ஹல்லேலூயா. அவருடைய ஒளி வந்து உதிக்கிற இடம் எங்கதான் இருக்கு? அவருடைய சபை. ஹல்லேலூயா. அவர் நம்ம மேல உதிக்கணும்னா என்ன பண்ணுமாமா? முதலாவது அவருக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். ஹல்லேலூயா. அவர் நம்ம மேல உதித்து அவருடைய பிரகாசத்தை அநேகருக்கு காண்பிக்க செய்வாராமா. அதுக்கு நம்ம விட்டு கொடுக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நம்மளுடைய அந்த பிரகாசத்துக்குள்ள நடத்துவார். ஒரு வெளிச்சம் வர வரை இருள் எப்படி அகன்று போகுமோ அந்த மாதிரி நமக்குள்ள இருக்கிற இயலாமைகள் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க முடியலையே, ஆண்டவருக்கு உகந்த பாத்திரமாய் என்னால இருக்க முடியலையே, அடிக்கடி நான் தவறி விடுகிறேனே, அதுக்கு ஒரே ஒரு இடைங்க கர்த்தருடைய மகிமை நம்ம மேல என்ன பண்ணும்? பிரகாசிக்கணும். அவருடைய மகிமை மேல காணப்படணும். அதுக்கு என்ன பண்ணும்? அவருடைய சமூகத்துல காத்திருக்கணும். ஹல்லேலூயா. காத்திருக்காம என்ன பண்ண முடியாது? நம்மளுடைய புல் உலர்ந்து போகாது. நம்மளுடைய புல் உலர்ந்து போகாது. புல்லோடு போய் நம்ம போராட முடியாது. புல் என்ன பண்ணும்? அது அப்படியே தான் இருக்கும். ஹல்லேலூயா. அது அந்த புல் கடைசியில எங்க போகும் தெரியுங்களா? ஒருவேளை ஆண்டவரால் உணர வைக்க முடியல அப்படின்னா அது கடைசி நாட்கள் என்ன பண்ணுமா? எரியுண்டு போகும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய மகிமையை அனுப்பி அந்த புல்களை வந்து உணர பண்ணினார் அப்படின்னு என்ன பண்ணுவாரமா? அவருடைய மகிமையை ஏற்றுக்கொள்வார். அது தானாவே ஒரு நாட்கள் என்னதான் ஆகணும்? காஞ்சிதான் போகணும். அது உளுந்துக்காம போய்தான் ஆகணும். அப்ப அந்த புல் கட்டுகளை கட்டி என்ன பண்ணுவாங்களாமா? எரிகிற அக்கினியை தூக்கி போடுவார்கள். ஹல்லேலூயா. அப்ப நம்ம யோசிக்கணும், உலகத்துல இருக்கவங்க அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்களே, என்னை விட மென்னுள்ளவர்களா இருக்காங்களே, கர்த்தரை தேடுகிற எனக்கும் என்னவா இருக்கு? ஏதோ ஒரு சின்ன குறை இருந்துட்டே இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். கர்த்தர் நம்மளை என்ன பண்ணிருக்காரு? உலர பண்ணிருக்காரு. உலர பண்ணுகிற அனுபவம் எப்படியாப்பட்டது? ரொம்ப கடினமானது. உலர்த்தினா என்ன பண்ண முடியும்? அவருடைய மகிமையை அது மேல வீச முடியும். ஹல்லேலூயா. உலர்ந்து போயிடுச்சா இனிமே அந்த பாத்திரம் யாருடையது? கர்த்தருடையது. ஹல்லேலூயா. அவருடைய மகிமையினால வாழ வைப்பார். அது அப்படியே என்ன பண்ணிடுவார்? அவருக்கு எடுத்துவாராமா. ஆண்டவர் எது மேலையும் கடினமா நடத்துகிற தேவன் எதுக்கு? அது திருத்தி நடக்கணும் அப்படின்னா அது மேல ஒரு கடினத்தை வெளிக்கிறாரே தவிர, அதை உணர்த்துகிறாரே தவிர எதற்காக கடினத்தை அனுபவிக்கிறது இல்லை. அது வந்து நரகத்துக்கு போகணும் அப்படின்னு ஆண்டவர் அனுமதிக்கிறவர் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. இல்லவே இல்லை. ஆண்டவர் ஒருவருடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாய் பிரகாசிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாருமா? அதை நம்மளுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 40வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. திரும்பவும் 27வது வசனம் வாசிக்கலாம். ஹல்லேலூயா. இப்ப எல்லாம் சேர்ந்து வாசிங்களேன். அந்த வார்த்தை எல்லாத்துக்குமானது. எல்லாருடைய இருதயத்திலும் இருக்கிற கேள்வி. நீங்க ஆண்டவரை பார்த்து படிக்கிறேன். என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் தேவனுக்கு எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வாயே. ஹல்லேலூயா. யாக்கோபே, இஸ்ரவேலே, அவருடைய ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார்,
சொல்றாரு, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்றுன்னு சொல்றியா? நான் நடந்து போற பாதையில கர்த்தர் இல்லைன்னு சொல்றியா? நான் போயிட்டு இருக்க பாதையில கர்த்தருடைய செயல்கள் இல்லைன்னு சொல்றியா? நான் அவருக்காக நீதியாய் செய்கிறேன், என் நீதி அவரிடத்தில் எட்டலன்னு சொல்றியா? உன்னுடைய நீதி எட்டலன்னு சொல்றியா? உன்னை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உன்னை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு முன்பாக என்னவாமா? கர்த்தரே பார்த்து சொல்றார், கூப்பிட்டு சொல்கிறார், யாக்கோபே, இஸ்ரவேலே, என் தேவன் மறந்துட்டார்னு சொல்லாத. நான் கூப்பிட்டு என்னுடைய நீதிகளை தெரியப்படுத்தும் போது அவர் மறைந்திருக்கிறார்னு நினைச்சாத. அதுக்கு ஒரு காரணம் உண்டு. அவர் நம்மளுடைய காரியங்களை கேட்டும் பொறுமையா இருக்க ஒரு காரியம் உண்டு. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய நீதியெல்லாம் அதிகமா இருக்கும் போது அது வெளிவராம இருக்கிறதுக்கு ஒரு காரியம் உண்டு. அல்லேலூயா. என்னுடைய நீதி அதிகம், நான் தேவனுக்காக நிற்கிறது அதிகம். ஆனா எல்லா கண்களுக்கு முன்னாடி நான் எப்படி தெரிகிறேன்? காஞ்சி போன செடியா நிற்கிறேன். அதுக்கு ஒரு காரணம் உண்டு. நான் காய்ந்த செடியை போல நிற்கிறேன், நான் செத்து போன பிள்ளை போல நிற்க ஒரே ஒரு காரணம் உண்டு. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, இளைஞர்களாலும் நிற்க முடியாத ஒரு இடத்தை நிற்க வைக்க போகிறார். வாலிபரும் இடறி விழுகிற அந்த இடத்துல என்னை சாட்சியாய் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. வேதவசனம் இப்படிதான் சொல்லுகிறது, உலர்ந்து போனது எதுக்காக இல்லையாமா? நரகத்துக்காக அல்ல, எரிகிற அக்கினி ஜுவாலைக்காக இல்ல, என் மகிமை உண்மையில ஊற்றுவதற்காக. என் மகிமையினால் உன்னை நிரப்பி என்ன பண்ண போறேன்? அநேகருக்கு பயன்படுத்த போகிறேன். அல்லேலூயா. கல்வி பற்றி நீங்க அநேக இடங்கள் கேட்டுனா நானே கூட சொல்லிருக்கலாம். அந்த அந்த அதுக்கப்புறம் வருகிற இதை என்ன பண்றேன் சொல்லுகிறேன் கேளுங்க. கழுகு என்ன பண்ணுவோமா? கழுகு வந்து ஒரு 40-50 வயசுல நினைக்கிறேன், 80 வயசுலன்னு தெரியல. அது ஒரு குறிப்பிட்ட வயசு சொன்னோட என்ன ஆயிடுமா? அதன் மேல பாரம் அதிகமாயிடுமா? அதனுடைய சிறகு அது வானத்துல உயர பறக்கிறதுக்கு காரணமா இருக்கிற சிறகு என்ன ஆயிடுமா? அதுக்கு ஒரே பாரம் ஆயிடும், இறுக்கமாயிடும். அதனால என்ன பண்ண முடியாது? அந்த வயதான தோற்றம் அதுக்குள்ள வந்துருமாமா. அதை என்ன பண்ணுமா? உயர பொறுமையா பறந்து போய் ஒரு மலையின் மேல உட்காந்துருமா. எங்க உட்காந்துருமா? அந்த மலையின் மேல தனியா போய் உட்காந்து. அல்லேலூயா. போய் உட்காந்து என்ன பண்ணுமா? அதனுடைய சிறகு ஒன்று ஒன்றா பிரித்து கீழே போடுமா. ஒன்றுனா பிரிச்சுமா. அது உடம்பு எப்படி ஆயிருமா? மொட்டையா ஆயிரும். அதை பார்க்கும்போது கழுகுன்னு சொல்ல மாட்டாங்க, அதை பார்க்கும்போது சிரிக்கத்தக்கதாக ஒரு கோழி கூட என்ன இருக்கும்? சிறகுகள் இருக்கும். ஆனா அவ்வளோ பெரிய கழுகுக்கு என்ன இருக்காதம்மா? சிறகுகளே இல்லாதபடி தன்னுடைய எல்லாவற்றையும் கலட்டி 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 என்ன பண்ணிருமாமா? அந்த இடத்துல போச்சுமா. அதே போல தன்னுடைய மூக்குனால என்ன பண்ணுமா? சதைகளை கிழித்து என்ன பண்ணுமா? காயப்படுத்திருமா. அதுவே தன்னுடைய மூக்கை என்ன பண்ணுமா? பார்வையில கொத்தி 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 என்ன பண்ணுமா? அந்த மூக்கையும் அது என்ன பண்ணிருமா? சின்னதா மாத்திடுவோம். அல்லேலூயா. இது அப்படியே கொஞ்ச நாட்கள் இருக்கும்போது அதற்கு புதிதாக சிறுகள் விழுக்குமா. அல்லேலூயா. இதற்கு முன்னாடி இருந்ததுக்கு எப்படி இருந்துச்சு? வருத்தமா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? வருத்தமான சிறகுகள். அதை பறக்க அது மேலே அடிப்படையாதபடிக்கு என்னாயிடுச்சு? அதனுடைய சிறகுகளே அதை அமர்த்த ஆரம்பிச்சிச்சு. அதனுடைய சொந்த சிறகுகளே என்னாயிடுச்சாமா? அதை போட்டு அழுத்துதாமா அழுத்துதாமா. நீ பறக்கவே முடியாது, நீ பறக்கவே முடியாது. என்ன பண்ணுது? அழுதுகிட்டே இருக்கு. ஆனா அந்த கழுகு பண்ணது எது தெரியுங்களா? தன்னுடைய சொந்த சரீரம் தான். அல்லேலூயா. தன் சொந்த இறகு தான். அதை பீத்து போட்டு ஆண்டவருடைய சமூகத்துல என்னது? என்னை விட்டு போகட்டும், என்னை விட்டு போகட்டும் அப்படின்னு என்ன பண்ணுது? ஆண்டவருடைய சமூகத்துல அதை வந்து என்ன பண்ணுதாமா? கழுகை போல நம்மளுடைய சுபாவங்களை என்ன பண்ணணும்? இதெல்லாம் என்னை விட்டு போகட்டாண்டது. எனக்குள்ள உங்களுடைய சுபாவங்கள் உருவெடுக்கட்டாண்டது. எனக்குள்ள நல்ல சுபாவங்கள் உருவெடுக்கட்டாண்டது அப்படின்னு என்ன பண்ணுமா? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது என்ன பண்ணுவாரா? அந்த கழுகு எப்படி புது சிறகுகளோட பிறந்த புதுசாய் ஒரு ஒரு நல்ல வளர்ச்சியில் இருக்கிற கழுகு எப்படி உயர பறக்குமோ அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய சமூகத்துல நம்மளுக்கு பாரமா இருக்கிற ஆண்டவரோடு சேர முடியாதபடிக்கு தடுக்கிற எல்லாத்தையும் அவருடைய சமூகத்துல இறக்கி வைக்க ஒரு நாள் வரும். அந்த நாள் ஆண்டவருடைய மகிமையை நம்மளை கொண்டு பிரகாசிக்க செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு பேர் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மை கொண்டு பிரகாசிக்க செய்ய அவர் போதுமானவர். அல்லேலூயா. அவரே போதுமானவர். அல்லேலூயா. நேற்று கூட நான் வந்து மெசேஜ் எடுக்கணும் அப்படின்னா 2 நாளா என்னுடைய எண்ணம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா தீமோத்தேயு தான் எடுத்துட்டு இருக்காரு. அதனால என்ன பண்ண போறேன்? 6வது அதிகாரத்துல நான் கொஞ்சம் விட்டுருக்கேன். அதையும் 2 தீமோத்தேயு வந்து உங்களுக்கு 1st அதிகாரத்துல இருந்து தான் எடுக்க போறேன். அப்படிதான் என்ன பண்ணேன்? நினைச்சிட்டே இருந்தேன். ரைட்டு நானும் பாஸ்ட் கொஞ்ச
நான் ஒரு பகுதியை கொண்டு போய் சொல்ல மாட்டேன். நீர் என்ன நியமித்திருக்கிறோ, நீர் என்ன உங்களுடைய சனங்களோடு பேச அனுப்புகிறீரோ அந்த வார்த்தையை நான் எடுத்து போய் பேசுவேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக சொல்லுறேன். உண்மையாவே உங்களுடைய வாழ்க்கை மாறணும் அப்படின்னு என்ன பண்ணுங்க, தேவ சமூகத்துல ஒப்புடுங்க. எல்லாத்தையும் ஒப்புடுங்க, எல்லாத்தையும் கலட்டிடுங்க, எல்லாத்தையும் கலட்டிடுங்க. நீங்க தூக்கி சுமந்து நீங்க பறக்கணும்னு நினைக்காதீங்க. இந்த செல்வனோடய நான் பறந்துடணும்னு நினைக்காதீங்க. ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்புடுங்க. இதெல்லாம் எனக்கு வாழ்வாக்குன்றது, இதெல்லாம் என்னால பறக்கிறதுக்கு தடையாதுன்னு சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவாரமா, நம்மளுடைய வாழ்க்கையில அவருடைய மகிமையை ஊற்றி புது பலன் அடைய செய்வார். அல்லேலூயா. எல்லா மனுஷனை காட்டிலும் நம்ம எப்படி இருப்போம், அப்போ புது சக்தி வாய்ந்தவர்களா இருப்போம். அந்த கலையை அல்லேலூயா. புது பலன் அடைந்தவர்களா இருப்போம். அல்லேலூயா. புது பலன் அடைந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா நடக்கும்? அல்லேலூயா. யாருக்கெல்லாம் சேவனை பத்தி தெரியும், அநேக நாட்கள் சொல்லி கொடுத்தோம். சேவன் என்ன பண்ணாரமா, போய் நின்று பேசுகிறார். அவர் ஒரு வாலிபர். அவருடைய என்ன சொல்றது, வேதத்தை அந்த அளவுக்கு தியானித்து பேசுகிற அளவுக்கு ஒரு ஞானம் இல்லை. ஆனா ஒண்ணு தெரியும், ஆவியானவர் என்னை நடத்துகிறார், என்னை எதிர்த்து பேச ஒரு மனுஷனாலும் கூடாது அப்படின்னு அந்த குற்றவாளி கூட நின்று அவர் பேசிட்டு இருக்காரு. குற்றவாளியா நிறுத்தப்பட்டு இடப்படாது எல்லா ஜனங்களிடத்திலும் நின்று பேசுகிறார். என்னதாமா அவர் பேசுகிறதை எதிர்க்கிறவர்கள் யார் தெரியுமா? மூப்பர்கள், ஆசாரியர்கள். அவங்க எதிர்க்கிறாங்க முன்னாடி நின்று. என்னது, நீ பேசுகிறது தப்பு, இயேசுவை பத்தி பேசக்கூடாது அப்படின்றாங்க. அவர் சொல்லுகிறார், அவர் என்ன பண்றாரு, பேசிக்கிட்டே தான் இருக்காரு. ஆனா பார்க்கிற எல்லாருக்குமே தெரியுது, இவனுடைய ஆவியை எதிர்த்து பேச ஒருவராலும் கூட. அல்லேலூயா. இவன் அதற்கு காரணம் என்னன்னா, தேவனுடைய அபிஷேகத்தை விசுவாசித்தான், விசுவாசத்தில் வளவனா. அல்லேலூயா. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையின் மேல அவருடைய ஆவி ஊதப்படும். அல்லேலூயா. அவருடைய ஆளுகை வரணும் அப்படின்னு என்ன பண்ணும், ஒவ்வொரு நாளும் காத்திருக்கணும். அல்லேலூயா. இந்த நாட்கள் நம்ம வேதத்தை அதிகமா தியானிக்கணும். அல்லேலூயா. வேதத்தை எந்த அளவுக்கு நம்மளுடைய இறுதிகளை திரியை செய்கிறதோ, எந்த அளவுக்கு அதிகமா அந்த வேதவசனங்கள் உள்ள போகிறதோ, இந்த சாம்பலான அனுபவங்கள், அல்லேலூயா, வனாந்தரமான அனுபவங்கள் அதெல்லாம் என்ன பண்ணுமா, அப்படியே வெளியே ஓடி போயிடும். ஏன்னா சத்தியத்துக்கு முன்னாடி எதாலையுமே நிற்க முடியாது. அல்லேலூயா. எந்த ஒரு தடைகளாலும் நிற்க முடியாது. அல்லேலூயா. அவ்வளோ வல்லமை உள்ளது. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால பிசாசை ஓடும் போது என்னாகுது, பிசாசு ஓடுது. ஏன்? அந்த வாழ்க்கையில் அவ்வளவு பவர் இருக்கு. அந்த வல்லமையுள்ள வாழ்க்கையை நம்ம படிக்க படிக்க நமக்குள்ள என்ன பண்ணுது, ஒரு புது பலன் வருது, ஒரு பவர் கிடைக்கிறது. நம்ம தான் என்ன பண்றோம், ஏனோ தானம் படிக்கிறோம். அல்லேலூயா. அதற்கு ஒரு மகிமை இருக்கிறது. அல்லேலூயா. வெளியேறப்பட்ட மகிமை இருக்கிறது. அல்லேலூயா. அதை உணர்வுனா நம்ம என்ன பண்ணுவோம், தனிமையில ஆண்டவருடைய சமூகத்துல நம்மளுடைய எல்லா பேர்டன்ஸையும் இறக்கி வைக்கணும். நம்மளுடைய எல்லா கடினமான சூழ்நிலைகளையும் இறக்கி வைக்கணும். இல்ல நான் தூக்கிக்குவேன், என் வேலையை தூக்கிக்குவேன்னா தோற்று விடுவீங்க. ஆண்டவர் கூட தான் நீங்க தோற்று போய் தான் விடுவீங்க. எல்லாத்தையும் அவருடைய சமூகத்துல இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எல்லாவற்றையும் என்னுடைய சமூகத்துல வைங்க. அல்லேலூயா. எல்லாவற்றையும் இறக்கி வைங்க. உன் மேல நான் என் ஆவியை ஊதுவேன். அப்போ உன்னுடைய மகிமையெல்லாம், உன்னுடைய புல்லான அனுபவங்கள் எல்லாம் மறைந்து, அல்லேலூயா, அவர் நீர் பாய்ச்சுகிற மரமாய் உன்னை மாற்றுவார். அல்லேலூயா. அவரே நீர் பாய்ச்சுகிற மரம். அவர் நீர் பாய்ச்சுகிற மரம் எப்படி இருக்குமாமா, நிலை உதிராது, நிலை உதிரவே உதிராது. தன் காலத்தில் தன் கனியை கொடுக்காமல் இருக்கவே இருக்காது. அதற்கு தான் உங்களை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாருமே சொல்லுங்க, என்னை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார். நான் இல்லை உதிரவே மாட்டேன். தன் காலத்தில் தன் கனியை கொடுத்தேன். அல்லேலூயா. அவருக்கு பிரியமாய் இருந்தேன். அல்லேலூயா. அடுத்து இன்னொரு பகுதியை கூட எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 62வது அதிகாரம் 4வது வசனம். நீ இனி கைவிடப்பட்டவள் என்னப்படாமலும், உன் தேசம் இனி பாழான தேசம் என்னப்படாமலும், நீ எப்சிபா என்றும் உன் தேசம் சியோனா என்றும் சொல்லப்படும். உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஹல்லேலூயா. இப்ப எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம் வசனத்தை. ஆண்டவர் என்னோடு பேசுகிறார்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து அன்பாய் சொல்லுகிற வார்த்தைன்னு சொல்லி அதை படிக்கிறேன். கைவிடப்பட்டவள் எனப்படாமலும், உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும், நீ எப்சிபா என்றும் உன் தேசம் சியோனா என்றும் கர்த்தர் இன்னொரு டைம் வாசிங்களேன். வாசிங்க. ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்க தான் உங்களுக்குள்ள கிரியை செய்யும். எல்லாரும்
ஆண்டவர் என் கூட ஒரு லவ் லெட்டர் படிக்கிறார். ஆண்டவருடைய என்ன பண்ணுறீங்க, உலக மனுஷன் ஒரு லவ் லெட்டர் கொடுத்தாலே என்ன பண்ணுவாங்க, அவ்வளோ சந்தோஷமாக படிப்பாங்க இல்லைங்களா? ஆண்டவர் உங்கள் மேலே அன்பு கூர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிங்களேன். கர்த்தர் உண்மையில் என்ன பண்றாராமா, பிரியமா இருக்கிறார். அப்ப நம்மளுடைய தேசம் என்ன பண்ணப்படணும், வாழ்க்கைப்படணும். சொல்லுங்க எல்லாருமே கையில உயர்த்தி, கர்த்தர் என்ன பிரியமா இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் என்ன பிரியமா இருக்கிறார். என் தேசம் வாழ்க்கைப்படும், என் தேசம் வாழ்க்கைப்படும். அல்லேலூயா. நான் கைவிடப்பட்டவள் அல்ல. சொல்லுங்க, நான் கைவிடப்பட்டவள் அல்ல. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர். அல்லேலூயா. யார் வேணா கைவிட்டுக்கலாம், ஆனா கர்த்தர் என்ன பண்ணலையாமா, கைவிடலையாமா. அல்லேலூயா. அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, இனி நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும். அல்லேலூயா. நம்ம கைவிடப்பட்டவர்களா இருந்துக்கலாம் முன்னாடி. அல்லேலூயா. நம்ம எல்லாரையும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில யாருமே தெரியாத மனுஷங்க மத்தியில கூட அவமானம் அடைந்து கொண்டிருக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இனி கைவிடப்பட்டவள் என்னப்படாமல், யாராலையும் கைவிடப்பட்டவள் என்று எண்ணப்பட்டதில்லை. அல்லேலூயா. உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஒருவேளை வாழ்க்கைப்படாம வனாந்திரமா இருக்கலாம், வனாந்திரத்தை நீ பார்த்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். அல்லேலூயா. உன் தேசம் வாழ்க்கைப்படும். வனாந்திரங்கள் வாழ்க்கைப்படுகிற இடமாய் மாற்ற போதுமானவர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இடப்படுகிறார்னு நான் என்ன சொல்ல நிச்சயமா இருந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கி வந்துகிட்டே இருக்கு. அல்லேலூயா. வாழ்க்கைப்படுகிற தேசத்தை பார்த்து பேர் வைக்கிறாரு. வாழ்க்கைப்படுகிற தேசத்தை பார்த்து ஆண்டவர் பேர் வைக்கிறாரு. உன் பேர் என்னவாமா, எப்சிபா. அல்லேலூயா. வாழ்க்கைப்படுகிற தேசமே உன் பேர் எப்சிபா. அல்லேலூயா. உன் பேர் எப்சிபான்னு சொல்றாரு ஆண்டவர். அல்லேலூயா. நீ வாழ்க்கைப்பட போகிற எப்சிபாவா இருந்து நீ வாழ்க்கைப்பட போகிற. அல்லேலூயா. யூதாவா இருந்து நீ என்ன பண்ண போற, தேசங்களை சுதந்தரிக்க போகிற. அல்லேலூயா. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் எப்சிபா, நான் யூதா. சொல்லுங்க, நான் எப்சிபா, நான் யூதா. கர்த்தருக்கு முன்பாக நான் கைவிடப்பட்டவள் அல்ல. கர்த்தருக்கு முன்பாக வாழ்க்கைப்படாதவள் அல்ல, வாழ்க்கைப்பட்டவள். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் வாக்குத்தத்தமா உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நம்ம பார்க்கணும் எப்சிபா யூதான்னு. எப்சிபானா என்னன்னு தெரியுங்களா? எப்சிபா அப்படின்னு என்னன்னு தெரியுங்களா? எப்சிபா அப்படின்னா ஆண்டவர் சொல்லுகிறார், எப்சிபா அப்படின்னா என் விருப்பம் அவளில் இருக்கிறது. அல்லேலூயா. சொல்லுங்க, என் விருப்பம், என் சித்தம் செய்வது அவளுக்குள்ள இருக்கிறதா? யாருக்குள்ளயா இருக்கு? அல்லேலூயா. அவள் சித்தம் செய்வது எனக்குள்ள கைக்குள்ள. இவ்வளவு பேருக்குள்ள இருக்கா? அப்போ உங்களுடைய தேசம் நிச்சயமாய் வாழ்க்கைப்படும். உங்களுடைய கருத்தை பிடித்து நடத்துவார். எப்சிபா அப்படின்னா தேவனுடைய விருப்பம் இந்த அற்பமான மனுஷனுக்கு. அல்லேலூயா. ஆனா இது என்ன பண்ணுவோமா, தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம் எனக்குள்ள இருக்கிறதால இது வாழ்க்கைப்படும். அல்லேலூயா. வாழ்விலிருந்து போகாது. அல்லேலூயா. இது நிச்சயமாகவே வாழ்க்கைப்படும். அல்லேலூயா. வாழ்க்கைப்படுறது நம்ம என்ன பண்றது, நல்லதான் வாழ்ந்துருக்க இல்ல. அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள நம்மளுடைய குடும்பங்கள் கட்டப்படும். கர்த்தரால புகழப்படும். அல்லேலூயா. கர்த்தருடைய வாழ்நாள புகழப்படுகிறவனே உத்தமன்னு சொல்ற மாதிரி கர்த்தருடைய நாமத்தால் அவரே நம்முடைய குடும்பங்களுக்கு சாட்சி கொடுப்பார். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, நீங்க எப்சிபாவா இல்லைங்களா? அல்லேலூயா. கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்காரா இல்லைங்களா? எப்சிபான தேவனுடைய சித்தம் எனக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய சித்தத்தை எனக்குள் வைத்திருக்கிறார். நான் நிச்சயமா வாழ்க்கைப்படுவேன். சூழ்நிலைகளை பார்த்து சொல்லணும், நிச்சயமாகவே நான் வாழ்க்கைப்படுவேன். நிச்சயமாகவே என் தேசம் வாழ்க்கைப்படும். என் மனந்திரங்கள் மாற்றப்படும். அல்லேலூயா. இன்னும் ஒரு வருஷத்துல நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 62வது அதிகாரம் 6வது 7வது வசனம். எருசலேமே, உன் மதில்களின்மேல் பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலும் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிட்டு கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமைதியா இருக்கலாகாது. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அவதரிக்க விடாதிருங்கள். அல்லேலூயா. அங்க என்னதாமா, எருசலேமே உன் மதில்களின் மேல் பகல்
ராம் முழுவதும் ஒரு காலமும் என்ன பண்ணாத, மௌனமா இருக்கிறாத. கர்த்தர் எனக்கு செய்வாரா செய்ய மாட்டாரான்னு என்ன பண்ணாத, மௌனமா இருக்கிறாத. ஒரு சாமக்காரன் எப்படி ஜெபிப்பானோ, ஒரு சாமக்காரன் எப்படி எழுந்து எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பானோ, அது மாதிரி என்ன பண்ணு, ஜாமக்காரனை போல அல்லேலூயா மௌனமா இராதே. அல்லேலூயா. அவருடைய சித்தம் நமக்குள்ள இருக்கிறது அப்படின்னா அது வெளிப்படுத்தி நம்ம என்ன பண்ணுமா, ஜாமக்காரனை போல என்ன பண்ணுவான், தூங்கவே மாட்டான். உட்கார்ந்து என்ன பண்ணுவான், இந்த குடுகுடுப்புக்காரங்க எல்லாம் பார்த்துருக்கீங்களா, என்ன பண்ணுவாங்க, போயிட்டு எதையாவது சொல்லிக்கிட்டே கிடப்பாங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு தூக்கம் வராது. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற பிசாசு என்ன வராது, அவங்களை தூங்க விடாது. அல்லேலூயா. இப்ப கர்த்தருடைய மகிமை நம்ம மேல இருக்குமானா நம்ம என்ன பண்ணுவோமா, தூங்காமல் ஜாமக்காரர்களை போல. ஜாமக்காரன் எப்படி ஒரு நிமிஷமும் தூங்காம ஆண்டவருக்காக அல்லேலூயா ஆண்டவருடைய சமூகத்தை தரிசித்துக் கொண்டே இருப்பார்களோ, அது போல நம்ம என்ன பண்ணுமா, ஜாமக்காரர்களை போல மௌனமா இராதே. அல்லேலூயா. மௌனமா இருக்கிறது என்னது, செத்ததுக்கு சமம். செத்த கிரிகளோடு இருக்காத, மௌனமா இருக்காத. என்ன பண்ணு, எருசலேமே ஜாமக்காரரை போல நீ என்ன பண்ணு, மௌனமா இராமல் ஆண்டவரை பத்தி சொல்லு. அல்லேலூயா. மௌனமா இருக்காத. துதிக்காதவர்களுக்கு தான் என்னது, மரணம். அல்லேலூயா. மரணம். நம்ம மதித்தா கூட என்ன பண்ண போறோம், அவரை ஆராதனைக்கு போயிடும். நம்மளுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு, திரும்ப திரும்ப அந்த வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றாரு, செத்தவர்களை போல மௌனமா இராத, நீ உயிர்ப்பிக்கப்பட்டவர். அல்லேலூயா. நம்மள யாரு, உயிர்ப்பிக்கப்பட்டவர். அவருடைய ரத்தத்தினால உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள், அவருடைய உயிர்த்தலினால உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள். நம்ம என்ன பண்ணக்கூடாதாமா, மௌனமா இருக்கக்கூடாது. ஒரு நாளும் மௌனமா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. என்ன பண்ணும், ஜாமக்காரர்களை போல நம்முடைய சத்தத்தை உயர்த்தி அவருடைய சமூகத்துல போராடணும். என்ன செய்தி நம்முடைய காதுகளை கேட்டால் என்ன பண்ணும், ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. ஐயோ இப்படி ஆயிடுச்சு, கர்த்தர் நம்ம கூட இருந்து இப்படி ஆயிடுச்சு, அவர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுவோம், ஜாமக்காரர்களை போல தூங்காம அவர் இடத்துல அமர்ந்து நம்ம கேட்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நேற்று கூட என்ன பண்ணாங்க, ஒரு அம்மா வந்து என்னமா சத்துருப்புல பயப்படுத்துவான். நீங்க செடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா எப்படி எல்லாம் பயப்படுத்துவான்னு தெரிஞ்சுக்கோங்க. என்னமா, இந்த சர்ச்சுக்கு பக்கத்துல என்ன இருக்காமா, அப்படி தொடர் சைஸ்ல ஒரு பாம்பு இருக்காமா. என்னமா, தொடர் சைஸ்ல ஒரு பாம்பு போய்கிட்டு வந்துகிட்டு வந்துகிட்டு என்னதாமா, போகுதான் திரும்ப வருதாமா, போகுதான் திரும்ப வருதாமா, அப்படி இருக்காமா. ஆனா ஆண்டவர், நான் சொன்னேன் ஆண்டவர் உள்ள வர அனுமதிக்க மாட்டார். திரும்பவும் சொல்லுது, இல்ல ஒரே பாம்புகள் இருக்கிற முன்னாடி இந்த காசு எங்க வந்து அழுதாரு. மக்கள் எல்லாம் உங்களுக்கு உதவியே செய்யலையா அப்படின்னு தெரியல, எவ்வளோ செஞ்சேன் அழுதாரு அப்படின்னு சொன்னாங்க. இருக்கட்டும் பாட்டி, அது வந்தா பாத்துக்கிறாங்க. ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, அப்படிதான் விட மாட்டாரு. இந்த கேட்டுக்குள்ள வரணும் அப்படின்னாலே யாருடைய பரிசு வேணும், ஆண்டவர் அனுமதிக்காதான் வரும். அல்லேலூயா. கேட்டுக்குள்ள வரதுக்கே ஆண்டவருடைய பரிசு வேணும்னா அப்ப வீட்டுக்குள்ள வரதுக்கு ஆண்டவர் பரிசு தேவையா இல்லையா? இவ்வளவு நாள் நாங்க இங்க இருக்கோம், அது என்ன பண்ணுச்சு, ஒரு நாள் வீட்டுக்குள்ள கூட வந்துச்சு. என்னது, அந்த வாசப்படியே வீட்டுக்குள்ள வந்துச்சு. கரெக்டா வாசல் பார்த்து அடிச்சாரு. அப்ப தேவத்திலுமே எங்க கூட இருக்கிறனால காட்சி கொடுக்கிறாரு, அது மறைந்திருக்காதபடிக்கு காமிச்சு கொடுக்கிறாரு. அப்ப நம்ம பயப்படணுமா? தேவன் இவ்வளவு நன்மைகள் செய்து யாராவது வந்து சொல்கிற துர்ச்செய்தி நம்மளை கலங்க பண்ணணுமா? யோசிச்சு பாருங்க. யாராவது நம்ம கிட்ட அப்படிதான் பேசுவாங்க. உலகத்தாட்ட வந்து ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு என்ன பண்ணிடக்கூடாது, ஐயோ அப்படின்னு நம்மளுடைய விசுவாசம் அழகி போயிடக்கூடாது, அழகு ஆயிடக்கூடாது. நிக்கணும். அல்லேலூயா. அவர் என் கூட இருக்கும்போது அது என் பக்கத்திலே வந்தாலும் என்னை சீண்டாது. அல்லேலூயா. ஏன்னா அவர்கிட்ட பர்மிஷன் வாங்காம ஒண்ணுமே நடக்காது. அல்லேலூயா. சொல்லணும், துன்பத்தை வந்து சொல்லும்போது சொல்லணும், இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் பேசும்போது சொல்லணும், அவர் அனுமதிக்காம என் வாழ்க்கையில நடக்காது. ஏன்னா அவருடைய சித்தம் எனக்குள் இருக்கிறது. அவர் சித்தம் பரிபூர்ணப்படுகிற வரையும், அவர் சித்தத்தை எனக்குள் செய்கிற வரையும் ஒரு தீங்கும் என் மேல் அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. ஒரு சேதத்தையும் அனுமதிக்க விட மாட்டார். அல்லேலூயா. அப்ப இந்த மாதிரி நம்ம விசுவாசத்தோட வார்த்தையில என்னதான் தேட முடியும், வேதத்தான் தேட முடியும். அப்பதான் நம்மளை செலுத்தல் பண்ணுவார். நீங்க வேற யாருக்கிட்ட போய் கேட்டீங்கன்னாலும் என்ன பண்ண முடியாது, ஒரு லெவலுக்கு முன்னாடி செலுத்தல் பண்ண முடியாது. ஆனா வேதத்தை கேட்கும்போது, வேதத்தை தெரிந்து அவரோடு பேசும்போது என்ன பண்ண முடியும், அவர் முழு செலுத்தையும் கொடுப்பார், முழு கடத்தையும் கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப நம்ம எப்படி இருக்கணும், அவருடைய சித்தம் நமக்குள்ள இருக்கு, நீங்க எப்படி அப்படின்ட்டாரு. அப்ப அது முகத்தவர்களாய் சாமக்காரர்களை போல என்ன பண்ணும், எல்லாரும் பகுதி செபிக்கணும்.
அல்லேலூயா. அவரை நோக்கி நம்ம ஜெபிக்கணும். அவர் எப்சிபா உன் வாழ்க்கை வந்து உன் தேசம் வாழ்க்கைப்படும் சொன்னோட என்ன பண்ணிக்கூடாது, எப்ப என் தேசம் வாழ்க்கைப்படுத்தாரு என்ன பண்ணிக்க நல்லா தூங்கி எந்திரிச்சுக்க அப்படின்னு என்னது சத்துரு வந்து அதுக்கு முன்னாடி அந்த வாக்கு தத்தங்களை மறைக்கத்தக்கதாக துர்ச்செய்திகளை எடுத்துட்டு வருவான். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும், கர்த்தர் கொடுத்துக்கிற வாக்குத்தத்தமான சாமக்காரரை போல அமர்ந்திருந்து அவருடைய சமூகத்துல அந்த வாக்குத்தத்தை என் வாழ்க்கையில பெற்றுக்கொள்வேன். அல்லேலூயா. அதை நோக்கி ஓடணும். அல்லேலூயா. அதை நோக்கி ஓடினா மட்டும்தான் நிற்க முடியும். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய சண்டைக்கு நம்ம பயப்படாம இருக்கணும். அடுத்து இன்னொரு அதுலயே நம்ம வந்து பியூலானா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அது இல்ல வேறுதல் இல்ல, நாங்க தனியா கவனிக்கும் போது கிடைச்சு பியூலா அப்படின்னா திருமணமானவர். பியூலானா திருமணமானவர். அல்லேலூயா. என்னதம்மா இப்ப நம்ம ஆண்டவருக்கு எட்டிப்பட்டவங்களா இருக்கோம், நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய ரெண்டாம் வருகையிலும் மெதுவா போகிறோம், அவருக்கு மனவாட்டியாய் போக போகிறோம். அல்லேலூயா. இது எப்படி ஒரு எக்ஸாம்பிளா, கணவன் மனைவிக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்லப்பட்டிருக்கு. நம்ம யாரம்மா, அவருடைய மனவாட்டி. அல்லேலூயா. யாருடைய மனவாட்டி இல்ல, இந்த உலகத்தோட மனவாட்டி இல்ல. எல்லாரும் பார்க்கறாங்க இந்த உலகத்துக்குரியவங்கள தேவனுடைய மனவாட்டி. என்னது இவனான என்னதுன்னு சொன்னேன், திருமணமானவர்கள் அவருடைய மனவாட்டி. இந்த உலகத்துல இருக்கவங்க ஒரு வேலை கை வச்சுக்கலாம், உங்களுடைய கணவனால் உங்களை திருமணம் முடித்தவர், உங்களை திருமணம் முடிக்கிறதுக்கு நிச்சயம் பண்ணினவர் என்ன பண்ண மாட்டாரு, உங்களை விடவே மாட்டாரு, உங்க மேல நேசமா இருக்காரு. ஒரு நாள் பரலோகத்துல என்ன பண்ண போகிறாமா, நித்திய விருந்து ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப சபையில என்னது மனவாட்டி, அந்த சபைக்கு தலைவராய் இருக்கிற இயேசு கூட என்னதாமா ஒரு திருமணம் நடக்க போதுன்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு ஓமையா சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்ப அவருடைய மனவாட்டியை அவர் கைவிடுவாரா, எப்படி இருக்கும்? அந்த அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி வரும் ஒரு கணவன் சொல்லி நிச்சயிக்கப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க, ஒரே அன்பா இருப்பாங்க இல்லைங்களா? அன்பு அவர்களுக்கு என்ன ஆகும், சொல்லாம வந்துட்டே இருக்கும். என்னது பேசணும்னு நினைப்பாங்க, பார்க்கணும்னு நினைப்பாங்க. அந்த அன்பு கூட நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவரோட ஈடுபடணும். அல்லேலூயா. அவரை பார்க்கணும், அவரை தரிசிக்கணும், அவருடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு என்ன பண்ணுமா, அவருடைய வேதத்தை எடுத்து தியானிக்கணும், அவரோட நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்சிபா என்று என் சித்தத்தை வைத்திருக்கிறவர் என்றும் பியூலா நீ என் மேல அன்பு கூறுகிற என்றும் உன் மேல நான் பிரியமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நீ என் மேல எவ்வளவு பிரியம் வைக்கிறியோ, நம்ம எவ்வளவு பிரியம் வைத்தாலும் எப்படி தெரியுங்களா, எடுத்து வாசிங்க ஏசாயா 40வது அதிகாரம் 17வது வசனம். ஏசாயா 40:17. அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை. அவர்கள் சூரியத்தில் சூரியமாகவும் மாயையாகவும் எண்ணப்படுகிறார்கள். ஆண்டவர் மக்களை ஜனங்களை எப்படி என்றாராமா, சகல ஜனங்களையும் என்ன பண்றாராமா, அவருக்கு முன்பாக ஒண்ணுமே இல்லையாமா. அப்ப நம்ம அன்பு கூறுகிறது அவருக்கு எப்படிதான் இருக்கும், ரொம்ப லேசானது. ஆனாலும் அது விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சகல சாதனுடைய அன்பை அவர் விரும்புகிறாரோ இல்லையோ, தாழ்மையிலிருந்து நம்ம அவரை நோக்கி அன்பு கூறுகிறதை அவர் ஒரு நாளும் என்ன பண்ண போறதில்ல, மறக்க போகிறதே இல்லை. அல்லேலூயா. நிச்சயமாகவே நான் திரும்பவும் சொல்றேன், உங்களை கைவிடப்பட்டவர் என்று எண்ணப்படாமலும் உங்களுடைய தேசம் வாழ்க்கைப்பட வைக்கவும் அவர் போதுமானவர், உங்களை நடத்த போதுமானவர். என்னை நடத்துங்கப்பா, என்னை எப்சிபாவா உங்களுடைய சித்தத்தை எனக்குள்ள வைத்து நடத்துங்க, பியூலாவாய் உங்களுடைய மனவாட்டியாய் என்னை நடத்துங்க அப்படின்னு என்ன பண்ணுவோம், அந்த ஒப்பு கொடுக்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்கணும். அப்பதான் என்ன பண்ணுவோம், அந்த சுபாவங்கள்லாம் நம்மளை விட்டு ஓடி, அந்த புல்லான அனுபவங்கள் பூவான அனுபவங்கள் நம்மளை விட்டு ஓடி, அந்த மகிமை நமக்கு மேல எழுதி பிரகாசிக்கும். அல்லேலூயா. அந்த இவங்க வந்து யாருடைய மனவாட்டி, யாருடைய மனவாட்டி சொல்லுங்க. உங்களுக்கு மனவாட்டியா இருந்தா நீங்க சொல்லுவீங்க, பார்க்கலாம் யாருடைய மனவாட்டி, யாருடைய மனவாட்டி இவ்வளவுதான் சொல்லமா. சரி ஓகே. நீங்க வந்து என்ன அந்த வார்த்தையை தகுதி இல்லாதவர்கள் என்ன பண்ணும், யாருடைய மனவாட்டின்னு கேட்டு என்ன பண்ணும், சத்தத்தை உயர்த்தி உண்மையான எழுதியத்தின் ஆழத்திலிருந்து சொன்னோம், நான் அவருடைய மனவாட்டி. அல்லேலூயா. அவர் என் மனவாளி, நான் அவருடைய மனவாட்டி. சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என்னுடைய மனவாளி. இவதான் சத்தமா, சின்ன பையனோட சத்தமா சொல்லுவாங்க. அவர் என்னுடைய மனவாளன், நான் தான் அவருடைய மனவாட்டி. அல்லேலூயா. அவர் என்னுடைய மனவாளன், நான் அவருடைய மனவாட்டி. அல்லேலூயா. அவர் என்ன பண்ண மாட்டார்,
அல்லேலூயா. அன்பு கொடுக்கறதுல ஒரு குறை வச்சவே மாட்டார். அவருடைய சித்தத்துக்குள்ள நடத்துறதுல குறை கேட்கவே மாட்டார். எப்ப அது மேல நீங்க அன்பு கொடுப்போம். அல்லேலூயா. அன்புல பூஜ்ஜியமா இருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது, அவர் நடத்துறது தெரியாது. உலக அன்புக்கு ஏங்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க பூஜ்ஜியமா இருப்பீங்க, அவர் நடத்துறது உங்களுக்கு தெரியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் மேல நான் பிரியமா இருக்கிறேன். அல்லேலூயா. உன் தேசம் வாழ்க்கைப்பட நான் விரும்புகிறேன். அதனால என்ன பண்ண, உன்னை விட்டு கொடு. என் ஆவியை ஊற்றி உனக்குள்ள இருக்க மாம்சத்தை எல்லாம் எடுத்து போட்டு, உன்னுடைய பழைய பலவீனங்களை எல்லாம் உன்னை விட்டு நீக்கி எடுத்து போட்டு, என் பலத்தினால இடைக்கட்டி உன்னை எனக்கென்று நித்திய விவாகத்துக்கென்று உன்னை ஏற்படுத்துவேன். அல்லேலூயா. எவ்வளவு பேர் சந்தோஷப்படுறீங்க, எவ்வளவு பேர் ஆண்டவருடைய வாழ்க்கையை நிறைவேறும் நினைக்கிறீங்க. ஆமென். அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு வார்த்தையோட முடிச்சிடலாம். 40வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சேட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, புது பலன் அடைவீங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய